வணக்கம் கவர்னர். கவர்னர் வணக்கம். எங்கே பார்த்துக்கோங்க. இன்று எங்களது நாட்டு கழகத்துக்கு வந்திருக்கும் கவர்னர் திரு வீரரங்கம் துறையினர் அவர்களும், மிஸ்டர் ஆர்ம பெருமாள் சார் அவர்களும், மிஸ்டர் பிரபாகரன் சார் அவர்களும், அசிஸ்டன்ட் கவர்னர் மிஸ்டர் எல்பி சரவணன் சார் அவர்களும் அனைவரையும் மருத்துவர்கள் நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த வருஷம் கிளப்பில் என்ன பொசிஷனில் இருக்குது? பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் எம்பிஎஸ் ஈரான் வைத்து ஒகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் எஸ் சின்னதுரை பாஸ் பிரசிடென்ட். ஸ்டீஃபன் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி நார்த்து நார்த் கிளப் ட்ரெஸரர். மிச்சம் ஏதாவது இருக்கா கிளப்ல? ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. அங்கே வந்து நீங்க பெட்ரோல் போட கதை வேற. கேபிள் அறிஞ்சுட்டு அதுக்கு இருந்தாலும் வச்சுருக்கேன். நமக்கு வந்து பெட்ரோல் தான் தெரிஞ்சு சொல்ல கேட்டு தான் இருக்கு. மீனாட்சி சுந்தரம் ஃபவுண்டேஷன். அப்போ முன்னாடி Rotarian B. Suresh Abraham, past assistant governor, club service. Rotarian S. Rati Sankaranarayanan, secretary. Rotarian engineer executive, youth service and membership development sir. Technical நாரிகள் மீட் பண்ணோம். சரவண சுப்பையா சார். Engineer LKR Madhusudan, president, already past president. Rotarian Namasivaya, charter member, and ஒரு கிளாப் கொடுத்துலாம். இந்த கிளப்பில் ரெண்டு பேர் தான் சார்ட்டர் மெம்பர் இருக்கும். ஏவே தரும் சார். சார்ட்டர் மெம்பர் நீங்க சொன்ன உடனே ஏன் கை தட்ட சொன்னேன்? வேற யாரும் சார்ட்டர் மெம்பர் வரலையே, அது தெரியல. அந்த கை தட்டு சந்தோஷம். முதல்ல நம்மளுடைய ஆய்வு பணிகளை தொடங்கும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஒரு கிளப்பு, ஒரு சங்கம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ரோட்டரியோடைய வழிகாட்டுறது என்னென்ன பஸ் அப்படி நடத்தணும், நம்மளுடைய பேப்பர்களை பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தால் சொல்லி தரணும். நம்மளோட சட்டை கொடுத்து உங்களை பற்றி உங்களை அதை செய்யும் கட்டாயப்படுத்திட்டு வரல. ஏதாவது நம்மளால முடிஞ்சது நமக்கு கொஞ்சம் தெரியுமா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சரியா? அப்படி எடுத்துக்கணும். டாக்டர் அப்பவுமே கொஞ்சம் அது போயிடுச்சு.
சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நமக்கு 12,000. அதில் எழுதியிருக்கியா அது அந்த பேஜ் மட்டும் எழுதுங்க. சார் வாங்க. வாங்க சார், அழைச்சு வாங்க. ஒன்று விட்டு அதில் போடுங்க, அதில் போடுங்க. சார் இன்டர்நேஷனல் டைரக்டர். சார் உங்கள் பேர் சொல்லுங்க. பாஸ்போர்ட் சீரன். வணக்கம் சார். சார், அவர் கிளப் நியூ மெம்பர். உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் ராஜகுரு. ராஜகுரு. வெல்கம். இந்த மாதம் அடுத்த மாதம் தான் ஒரு நாள் கூட நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்படியா? சரி. ஒரு கவர்னர் வர மாதிரி கவர்னர் என்ன ஜூலை இன்விடேஷன் கொடுத்துட்டு ஆகஸ்ட்லேயே வந்து ஜூலை வருவாங்க. ஆனால் அங்கேயே நம்ம யூனிவர்சல் அசம்பிளி நடக்குதுங்களா, அமெரிக்காவில் என்ன செய்யலான்னு கேட்டால் மினிமம் 6 மாதம் அம்மாவாவது ஒர்க் பண்ணாத ஒருத்தர் இங்கே போய் அந்த பேப்பர் கேட்காத இருக்கலாம். 6 மாதமாவது பதவியில் இருந்த பிறகு அவனுக்கு நீ ஏதாவது அக்கௌண்ட் கேட்கணும். இல்லைன்னா அக்கௌண்ட் சொல்றதை விட அந்த ஜிஓபி முடிஞ்ச உடனே அவனுடைய சர்வீஸை டோட்டலாக நிப்பாட்டிடுவார். அவன் சொல்லுறது 6 மாதம் கேட்காதுன்னு சொல்லலாம். நான் 6 மாதம் முன்னாடி முருகனும் போய் அவன் என்ன சொன்னாங்கன்னா இது நம்ம கஷ்டமாயிடுச்சு. 120 சங்கம் இந்த 6 மாதத்துல முடியும். இதோட கான்ஃபரன்ஸ் வரும், செமினார் வரும், அடுத்த கவர்னரோடைய ப்ரோக்ராம் வரும். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 121 நாளைக்கு முடியும். அவர் மினிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்றும் போர்ட் மீட்டிங்கில் பண்ண போட்டுருக்கீங்க, இல்லைன்னா டிடி மீட்டிங்கில் அவங்க சொல்லுங்க. இன்கமிங் பிரசிடென்ட் இன்கமிங் பிரசிடென்ட் எலெக்ட் வந்து இருக்கு. காரணம்
ப்ளஸ் அது வந்து அக்டோபர் நவம்பர் சொல்லிடுறேன். ஆமாம் எல்லாமே மீட்டிங்ஸு சதீஷ் இந்த பெரிய பாக்ஸில் உள்ளது அதான் strategy planning committee போன ஐடியா நமக்கு strategy planning committee அவங்க வந்து பிளானிங் கமிட்டி 3 பேர் அதாவது ஐபிடி கரண்ட் அடுத்த ஒரு குரூப் உண்டாகி கன்ஃபியூஸ் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்குதா முன்னாடி பிரசிடென்ட் நீங்க அடுத்த பிரசிடென்ட் இன்னொரு சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கும். 3 பேரும் இங்கே 2 பேர் தானே வரும். ஆமாம். நெக்ஸ்ட் குரூப் ஆரம்பிச்சு பிரசிடென்ட் எலெக்ட் சரி. இல்ல அதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் போட்டுக்கலாம். ஐபிபி போன வருஷம் இந்த வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வந்து 8 நம்பர்ல இருக்கு. மெஜாரிட்டி இவனா 2 பேரும் கூட சேர்த்துக்கலாம். 3 பேரும் கட்டாயம் இருக்கணும். ஓகே நம்ம சேர்க்கணுமா இல்லை போய் 16 குடும்பம் ஆக்கணுமா நம்ம 20 பேர் ஆக்கணுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அதான் 2 வந்தா 2 போயிருந்து 2 மீட்டிங் நடத்தணுமா அதாவது மாதத்துக்கு நாள் நடத்தணுமா ஏதாவது சஸ்டைனிங் ப்ராஜெக்ட் நடத்தணுமா அப்படின்லாம் அவங்க பண்ணி அவங்க போர்டு தரணும். போர்டில் வச்ச எந்தெந்த விஷயங்கள் வந்து போர்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா அவங்க தரணும். அவன் சொல்லுவான் எங்களை போடுறீங்க என்ன போடுறீங்க அப்டேபிள் போடுறீங்க இங்கிலீஷை போடுறீங்க. இப்போ இந்த மாதம் விட்டு அப்டேபிள் வெளியே போய் நாய்க்கு போய் இது குறைக்காத மேக்ஸிமம் 7 பேர் இருக்கிறாங்க அந்த கமிட்டியில். 3 பேர் கம்பல்சரி 3 பேர் கம்பல்சரி ஸ்ட்ராட்டஜி 7 பேர் இருக்கிறோம். 3 இருக்கலாம் இல்லாட்டா 5 இருக்கலாம் அது 7 பேர். அதாவது 2 4 6 இருக்கக்கூடாது. இதோட ஈவன் நம்பர் வேண்டாம். அவங்க டிசிஷன் எடுக்கிறது போர்டுலேயே வந்து ஆட் தான் இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கக்கூடாது. புல்லட்டி போட்டுக்கலாம். புல்லட்டி போடுறது சொத்து எல்லாம் சொத்து தான். சர்வீஸ் ப்ராஜெக்ட் வெள்ளத்துல போனா ஆதாரம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் டே ட்ரீ பிளான்டேஷன். இந்த உங்களோட இந்த புள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ அதில் நான் சொல்லித்தரேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு தனியாக அவார்டு தரும். உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் சொல்லலாம் நாங்களே வந்துடும் அவார்டு. என்ன ப்ராஜெக்ட்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து மெம்பர்ஷிப் போட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 15 இப்போ 16 நியூ மெம்பரை சேர்ந்து ஸ்பான்சர் ரத்தீஷ் அதாவது மைரோட்டில் எழுதியிருக்கா நம்பரே எழுதுறீங்க. அதுக்கு ஸ்பான்சர் யாரும் ஸ்பான்சர் யாரும் கேட்குது அதுவும் இல்லை சார் பயணிங்க பானி
14 இருக்கு. 14 2 பேர் ஒரு ஆள் வந்து எக்ஸிஸ்டிங் ஆள் ஒரு ஆள் வெளியே. ஹசன் சார் அதான் 2 பேரும் உள்ள சேர்த்தோம். சேர்த்து வந்து இவரு நம்ம மேலப்பாளையம் நேஷனல் சார் நேஷனல் பர்னிச்சர் வெளியிட்டாரு. ஆமாம் டிஸ்ட்ரிக்டோட ஆவரேஜ் பார்க்கும்போது நல்ல படிக்கிற ஒரு ஆள் மேஜர் படிக்கிறாரு. அது நிறைய விடியாஸ் பேர் இது வருதா? இப்போ மேஜர் ஓனர் லெஃப்ட்ல பாக்குறது என் கடமை, பார்த்துட்டேன். நான் உங்களை பார்த்துட்டேன். நான் உங்களை பார்க்கறது எங்க சொசைட்டி மெம்பர் போலியோ சொசைட்டி சொசைட்டி மெம்பர் ஒரு ஆளுக்கு 100 யாரெல்லாம் தெரியும் அவங்க பேர் எழுதிட்டு இங்க இருந்தாங்க. 1000 கேட்கல, 10,000 கேட்கல, 1,00,000 கேட்கல. போலியோ சொசைட்டி மெம்பர் சன்ஃப்ளவர் வந்து செப்டம்பர் 2014 பிரசிடென்ட் பேர் ரொட்டேரியன் எல்கே ஆர் மதுசூதன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ காப்பி என்ன இதெல்லாம் எடுத்துக்கலாம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். Respected President Engineer A.K. Madhusudanan, our beloved District Governor Dr. District General Secretary Prabhakar, District GOA Coordinator Armo Perumal, the Charter Member of the Municipal Sir, and the fellow members of Rotary Club of Tirunelveli North, and the beloved Secretary Ratish, District Public Image Chairman Rotarian Ramanathan. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த ஆண்டு ஜூன் 20 எனக்கு முதலாவதாக 4 சங்கங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அடிஷனலாக ஒரு சங்கம் ராஜபாளையம் சூப்பர் கிங்ஸ் என்ற 5 சங்கங்களை சிறப்பாக வந்து 2 சங்கங்களை ஜிஓவியை முடித்துவிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருளை முதலாகவும், அடுத்ததாக ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சப்போர்ட் 2ஆகவும், இப்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி 4 சங்கமாக ரொம்ப பழமையான சங்கம். நான் பிறந்தது 1956 ஆண்டு. அதே 1956 ஆண்டில் ஆரம்பிக்கிறட்ட ஒரு சிறப்பான சங்கத்தை எனக்கு கூட்டத்தை இன்ஜினியரிங் சேர்ந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இன்ஜினியரிங் அதாவது 86 கேரியா சவுண்ட் கிளப்ல தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு 86 கடைசியில் நாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முடிய போற ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய போராட்டத்துல தான் கடைசி டேட்ல போட்டு அங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பழமையான சங்கம். இங்கே நம்ம 15 போல ஒரு இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு வெயில் போட்டுருக்காங்க. ஜூன் 15 முறை எந்த அப்ளிகேஷன் போனாலும்
Let's go Next to year. next year. திருநெல்வேலி நாட்டின் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கேவிஆர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான சங்கம், 15-16 உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ரொம்ப நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. அதோட எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி, இந்த ஆண்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் செமினாரும் நீங்கள் பதிவு செய்து கலந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சி. கடைசியாக நடந்த பில்டிங் செமினாரில் கூட நீங்கள் 12 உறுப்பினர்கள் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறோம். அதே போல் கான்ஃபரன்ஸிற்கு 14 உறுப்பினர்கள் நீங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்டர் செய்து நம்ம மாவட்டத்துக்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். அதுபோல் இந்த ஆண்டு உங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நான் ஹாப்பி ஸ்கூல்ஸ், அதுபோல் அந்த புனித நாள் மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் மாதம் உணவு வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டேன். அதே போல் இந்த ஆண்டு நீங்கள் தலைவர் 2வது முறை பதவியேற்றிருந்தாலும் கூட அவரால் முடிந்த அளவு இந்த ஆண்டு சங்கத்தை சிறப்பாக வழிநடத்திருக்கிறார். கவர்னர் ஆனால் பிரசிடென்ட் ஆனால் அடுத்த ஆண்டு தான் நாவேன் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரி அடுத்த ஆண்டு தலைவராக பதவியேற்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த ஆண்டு எப்படி மாவட்டத்திற்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து செமினார் கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்டர் செய்து உங்களால் முடிந்த அளவு நல்ல ப்ராஜெக்டுகள் செய்திருந்தோம், மக்களுக்கு பயன்படுகிற ப்ராஜெக்ட். அதேபோல் நீங்கள் அடுத்த ஆண்டிலும் இதே போன்ற சிறப்பான ப்ராஜெக்டுகளை செய்து இந்த சங்கத்தில் அதிக உறுப்பினர்களை சேர்த்து நீங்கள் மாவட்டத்திற்கும் நமது சங்கத்திற்கும் பெருமை சேர்க்குமாறு அன்புடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது வருகையில் இருக்கக்கூடிய நமது மாவட்ட கவர்னர் அவர்கள் நமது சங்கத்தை வாழ்த்தி. வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்த்தாருக்கு யாண்டும் இடும் பயில வெறுப்பு விருப்பம் இல்லாத இறைவனின் சாந்தியின் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வாழ்த்துரை துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். Most respected President and his able Secretary, Charter President of this, Charter Member of this wonderful club, Past Assistant Governor, here my fellow members. உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட மாலை வணக்கம். அதிலும் குறிப்பாக அடுத்த வருஷம் பிரசிடெண்டாக எலெக்ட் ஆகியிருக்கிறவருக்கு இப்படியே நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எப்பயாவது இந்த வருஷம் அடுத்த வருஷம் 20-25 சொல்லிட்டு மெம்பரை கூட்டி இந்த பெருமையான சங்கத்தினுடைய பெருமையை தக்க வைக்கணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னும் இந்த சங்கத்தை பற்றி சொல்ல போச்சுன்னா இதில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னா நான் ரோட்டில் வரைக்கும் முன்னாடியே பழக்கமானது கேவிஆர் மாமா. அவங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி நண்பர். ரொம்ப ஒரு 25-30 வருஷம் பழக்கம் இருக்கு. அவர் எனக்கு எங்கள் ஃபேமிலியோட நெருக்கமாக பழக்கம், வீட்டுக்கு எல்லாம் அடிக்கடி வருவாங்க. அந்த அளவுக்கு பழக்கம் இருக்காங்க. முன்னாடி திருநெல்வேலி நார்த்துனாலே அது ஒரு பயங்கர ஒரு கெத்து, அந்த அளவுக்கு ஒரு தனி கெத்தான சங்கம். திருநெல்வேலியை விட ஒரு கெத்தான சங்கம் திருநெல்வேலி நார்த்துன்னு சொன்னாலே ஒரு டிசிஷன் மேக்கிங் கிளப்பாக இருந்தது. இப்போ ஒன்றும் குறையில. இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒற்றுமை, நீங்கள் ஒரு 15 பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த 12 பேர் சேர்த்துருக்கீங்க, எல்லோரும் வந்துருக்கீங்க ஒரு அசம்பிளிக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதற்கு நான் என்னுடைய முதல்கண் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சங்கத்துக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பேப்பர், எந்த பேப்பர் கரெக்டான மேண்டேட்ரி பேப்பர் எதை கரெக்டாக வைக்கணும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க. நான் வந்து அதை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியில் ஒன்றுமே இல்லை பார்த்தில்ல. அதாவது 2 பெண்ணு கொண்டு வரணும். நம்ம ஒரு ரெட்டிங்கு ஒரு க்ரீனிங்கு. அந்த ரெட்டிங்கில் வந்து எதாவது எழுதியிருந்தால் அது தோல்வியை குறிக்கும்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய கவர்னருக்கு தெரியும். ஏன்னா அது ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி போய் 2ல் எழுதியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு 2ல் போடலை. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் அழகாக வச்சுருக்கீங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் இதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி கமிட்டி ஒன்று போடணும். போட்டாச்சுன்னா ஒரு 4-5 மெம்பர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களால் ஒரு கமிட்டி போட்டாச்சுன்னா 25 மெம்பர் வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தா வெரி ஹாப்பி. அப்படின்னு நான் ஒரு கவர்னராக வந்து நான் வந்து 25 மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு போனேன். அடுத்த வருஷம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷமே ஒரு 2 பேரை வேணால் கொண்டு நினைக்கிறேன். ஒரு 20ல் கொண்டு போயிட்டு அடுத்த வருஷம் அவருக்கு 25 ஆக்கி 25 எல்லாம் அந்த ஆம்பர் அந்த உங்கள் கலர் மாறும். எல்லோலேருந்து மாறி நீங்கள் வந்து அப்படி மாறி கலர் மாறி போயிடுது. 2லேருந்து மாறி எல்லோருக்கும் போயிடுவீங்க, கலர் மாறி வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கமாக வரணும். ஒன்றும் இல்லை, பிரசிடெண்ட்டாட்டு இப்போ வந்து ரோட்டரி கிளப்பில் பொறுப்பு எடுக்கணுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா
எல்லாரும் முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி வந்து ஒரு ரோட்டரி எப்படின்னு கேட்டால் ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட், எல்லாரையும் சந்தித்து வந்து ஒரு இப்போ அப்படி இல்லை, ஒரே வேலையாக அவங்களுக்கு ரோட்டரி இதை செய் அதை செய் இதை செய்யிட்டு எங்களை போட்டு அடிப்பான். கவர்னர் என்ன செய்வான், கிளப்பை போட்டு இது பண்ணுவோம், பிரசிடென்ட் வச்சுருவான், பிரசிடென்ட் என்ன செய்வான், மெம்பர்கிட்ட போச்சுருவோம். இப்படி இது ரொட்டேஷன் ஆகி ஒரு 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 பலவந்தப்படுத்த மாதிரி. நான் வந்து இப்போ $100 தான் கேட்டேன். அது ஒரு போலீஸ் சொசைட்டி மெம்பர் கிளப்பாக்கி இதை மாற்றணும் அப்படின்னு எண்ணத்தில் கேட்டிருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர் கிட்டத்தட்ட 9 பேர் அதுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். மோரோவர் என்ன சொல்லணும்னு கேட்டால், நம்ம வந்து எல்லாம் வந்து விருப்பம், ஒவ்வொரு ஆளுக்கு விருப்பம். இப்போ வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வர்றது, செக்ரட்டரியாக வர்றது, மெம்பராக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு விருப்பம். எப்பவுமே வந்து நம்ம வந்து யாரை பிரசிடெண்ட்டாக எடுத்தவோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம ஒரு கிளப்புக்கு வேண்டிய வேலை. அவருக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இந்த வருஷம் இப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து அவருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாமல் அவருக்கு சப்போர்ட்டாக. இப்போ நான் கவர்னர் ஆகிட்டேன், 4700 பேர் இருக்கீங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சப்போர்ட் பண்ணால் தான் என்ன அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு பிரசிடெண்ட் எடுத்திருக்கீங்க, அவருக்கு நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அவர் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் தவறாக இருந்தால் கூட்டிட்டு போய் அவருக்கு நீங்கள் தனியாக சொல்லாமே தவிர அவரை விமர்சிக்கவோ அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவோ கிளப்பை வந்து பிளவுபடுத்தவோ செய்ய வேண்டாம். அது நண்பர்கள் கூட்டம், நம்ம இதை குடும்பத்துக்காக வேண்டியெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ரோட்டரி கிளப்லேருந்து எடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு டீ கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ரோட்டரி இல்லை. ரோட்டரியை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா குளோபல் கிராண்ட் பண்ணணும். குளோபல் கிராண்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி போட சொன்னேன். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி போட்டாச்சுன்னா இப்போ கூட நம்மகிட்ட வந்து டிடிஎஃப் பாக்கி இருக்கு. நீங்கள் வந்தாச்சுன்னா $24,000 உங்கள் கிளப்புக்கு வேணுங்க நான் தரேன். $30,000 வந்து ஒரு மினிமம் குளோபல் கிராண்டோடைய சைஸு. $30,000 இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு டெஸ்ட் நடத்தக்கூடிய ஆஸ்பத்திரிக்கோ நீங்கள் வந்து குளோபல் கிராண்ட் பண்ணலாம். ஆனால் 20% உங்கள் கிளப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், 80% கவர்னர் தருவார். நான் வந்து சின்ன கிளப்பு, அதாவது 20க்கு கீழே கிளப்பில் வச்சு ஏதாவது ஒரு 2 கிளப்பை வச்சு குளோபல் கிராண்ட் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கேன். உங்கள் கிளப்பு குளோபல் கிராண்ட் பண்ணதாக இருந்தால் நீங்கள் நான் இப்போவே சொல்லலாம், நாளையிலேருந்து அந்த பேப்பர் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் கமிட்டி போடணும். உங்கள் போர்ட் மீட்டிங் போட்டு நீங்கள் முடிவெடுங்க. $6,000 உங்களால் கலெக்ட் பண்ண முடியும்னா $24,000 ஒரே செக்கில் நான் தரேன், ஒரே செக்கில் தரேன். நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். நாகூர் நார்த்துக்குன்னே, திருநெல்வேலி நார்த்துக்குன்னே நான் தந்துடுறேன். ஒரு $24,000 தரேன். $30,000னா கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்டு. நீங்கள் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு பண்ணலாம், அதில் ஒரு இங்கே உள்ள ஒரு பெரிய ஸ்கூலுக்கு பண்ணலாம். அது ஒரு டாய்லெட் பிளாக்கு இல்லை ஒரு ஸ்கூலுக்கு இது பண்ண கொடுக்கு, இல்லை ஒரு 3 ஸ்கூலுக்கு பண்ணலாம். என்ன வேணும்னு உள்ளது எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். இதை பண்ணதுக்கு கவர்னராக நான் ரெடியாக இருக்கேன். என்னுடைய 2024-25 ஜூலை 5ஆம் தேதி பதவியேற்கும் நான் சொன்ன கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கிட்டத்தட்ட 85% நான் முழுமை அடைஞ்சிட்டேன். நான் முதல்ல சொன்னேன் சப்போர்ட் மெடிக்கலில் 100 சர்ஜரி, 100 பேருக்கு கால். இப்போ 538 பேருக்கு கால் கொடுத்தாச்சு, 78 பேருக்கு சர்ஜரி கொடுத்தாச்சு. சர்ஜரிக்கான பேப்பர் நடக்குது. இதை முதல்ல நம்ம ஹார்ட் சர்ஜரி மட்டும்தான் எடுத்தோம். இப்போ வந்து 8 பேருக்கு 7 பேருக்கு 8 பேருக்கும் டயாலிசிஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். 2 பேருக்கு திருநெல்வேலி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் இதில் தான் போயிட்டு இருக்கு. அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு சென்னையில், ஒரு 3 பேருக்கு திருவனந்தபுரத்தில், அப்போ 7 பேருக்கு ஓடிட்டு. இதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த பணம் எல்லாம் வேறு யாருடைய பணம் கிடையாது. இந்த பணம் எல்லாம் ஏதுன்னு கேட்டால் நீங்கள் தந்த 826 ரூபா தான். 700 + 126 ஜிஎஸ்டியை நம்ம கட்டிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க, எனக்கு நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு 700 ரூபாச்சு. அந்த காசு அத்தனை இந்த சர்ஜரியை வச்சு மக்களுக்கு கொடுத்தேன். கவர்னரான நான் ஒரு டீ கூட குடிக்க நான் காசு எடுக்கவும் மாட்டேன். எல்லா பைசையும் கொடுத்துட்டேன். எல்லாம் கொடுத்து அது நடந்துட்டு இருக்கேன் நல்லபடியாக. இன்னொரு குளோபல் கிராண்ட் நீங்கள் பண்ணியாச்சுன்னா மோர் ஹாப்பி, ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து கவர்னர் சொல்லிட்டு போகிறாரேன்னு விட்டுறாதீங்க, யோசிங்க. டைம் இருக்கு. நீங்கள் ஒரு 15 நாளில் எடுத்துகிட்டு கவர்னர் நாங்கள் அந்த குளோபல் கிராண்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிரசிடென்ட்டோட சேர்ந்து நீங்கள் ஒரு கமிட்டியை போட்டு 3 போட்டு அதை எடுத்து எனக்கு அனுப்புங்க. 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க, உடனே வருவாங்க, பேப்பரெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ரூவல் ஆன பிறகு நீங்கள் பணம் கட்டுறாங்க. நானும் அப்ரூவல் ஆனவரை கட்டுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ரூவல் ஆகி எல்லாம் வந்த பிறகு பணம் கட்டுற மாதிரி 15 நாளில் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம்.
முத்தையாப்புல 10 டயாலிசிஸ் மிஷின், ஒரு 50 கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு அவருக்கு கொடுத்தாரு. நான் இந்த தடவை 8 குளோபலுக்கு ரன் பண்ணியிருக்கேன். காரைக்குடிக்கு 2 கொடுத்தாச்சு, கன்னியாகுமரியில் 1 கொடுத்தாச்சு, கன்னியாகுமரி 2வது கொடுக்க போகிறோம். கன்னியாகுமரியில் அடுத்தது கொடுக்க 26ஆம் தேதி 13 டாய்லெட் பிளாக் ஓப்பன் ஆக போகுது. சிவகாசியில் ரோட்டரி ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோம், அது ரெடியாக போகுது. அடுத்து ஒரு பிளட் பேங்க் வந்து ராம்நாட்டில், அது அப்ரூவல். இப்படி நம்ம வந்து 8 எண்ணம் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இன்னும் 2 எண்ணம் கூட ஒரு 10 எண்ணம் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் கொஞ்சம் ரூபா இருக்குது. இதில் பெரிய கிளப்பெல்லாம் கேட்குது, அதுக்கு முக்காமல் நான் வச்சுருக்கேன். பெரிய கிளப்புகள் எப்போவுமே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள மோட்டிவேட் எல்லாம் பெரிய கிளப்பு பண்ணாமல் கொஞ்சம் எண்ணத்தில் குறைவாக இருக்க கிளப்புகளுக்கும் கொடுக்கணும்னு உள்ள ஆசையில் இதை வச்சிருக்கேன். அதை நீங்கள் செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கல. நீங்கள் அதை வந்து உங்கள் முடிவு, அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி வைங்கன்னு சொன்னேன். இன்னும் உங்கள் கிளப்பை நான் வந்து இப்படியே வாழ்த்தி விடுகிறேன். நீங்கள் வந்து எந்த நேரம் வந்து ரோட்டரியில் இருந்தாலும் சரி, ஒரு நட்பை வளர்த்துக்கிடுங்க. எப்போ வந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உண்டாக்கிடுங்க. சும்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். எல்லாம் பாக்கியெல்லாம் ரோட்டரி ஃபவுண்டேஷன் செகண்ட், ரோட்டரியோடைய ஆக்டிவிட்டி செகண்ட், ஒரு செமினாருக்கு போகிறது செகண்ட், எல்லாமே செகண்டரி தான். உங்கள் கிளப்போட மீட்டிங்கில் நீங்கள் உங்களோட சேர்ந்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பாக்கி எல்லாம் 2 செகண்டரி தான். கவர்னர் அதுக்கு கூப்பிட்டாரு, இதுக்கு கூப்பிட்டாரு, ரோட்டரி ஃபவுண்டேஷன் கேட்டார், எல்லாமே செகண்டரி தான் சார். நீங்கள் உங்களோட சேர்ந்து எப்படி படிக்கணும்னு தான் உங்கள் கிளப்போடைய ஸ்ட்ரென்த்து. அது 15 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஒரு மீட்டிங் போடும்போது எல்லாரும் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, மாறி மாறி ஹோஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து சண்டை போடாமல், பிரிவினம் இல்லாமல் ஒரு நல்ல சங்கமாக வளர்ந்து வர இந்த நார்த் சங்கம் என்பது இந்த மாவட்டத்தில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த சங்கம். இந்த சங்கம் மீண்டும் கொடிகட்டி பறக்க வேண்டும். என்னுடைய ஆண்டில் இந்த சங்கத்திலிருந்து எனக்கு எந்த குறையும் காண முடியவில்லை. நல்ல ஒரு ஜிஓவியை கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி பிரசிடென்ட்டுக்கும் செக்ரட்டரிக்கும் பிரசிடென்ட் எலெக்டருக்கும் என்னுடைய இனிய நண்பர் மீரான் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் தினதரணி ராமலிங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே கொஞ்சம் விரிஞ்சு அண்ணா மீராண்ணா மீராண்ணா எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோம் கடைசியில். ஜி அது கொஞ்சம் விரிஞ்சு உள்ள போயிருக்கோம். அங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, தேங்க்யூ. கூட ஒரு தனியாக போட்டார். ஓகே, தேங்க்யூ. Rotarian past president, Ayyappan sir. This is secretary. Okay. Rotarian past president J. Stephen sir, assistant governor. கோல்டு போகிறது ஆமாம், நீங்கள் உள்ளே போயிருங்க, வருவீங்க கண்டிப்பாக. பிரசிடென்ட் இல்லாமல் எதுவுமே தலைவர் இங்கே வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி இருந்துங்க. அப்படியே அங்கே பாருங்க. ஓகே. குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். அந்த பின்னாடி போயிடலாமா? உட்காந்துக்கிட்டு ஒரு செட்டு பின்னாடி நிற்கும். ராமலிங்க சார் அவர்களுக்கு
இவங்க ஒரு ஆள் போட்டோ எடுக்கிறீங்க அந்த போட்டோ கண்டிப்பாக வருங்க 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 இங்க வருங்க. குரூப் போட்டோ எடுக்கிறீங்க. குரூப் இங்கே பாருங்க. ரெடி? ரெடி. ஒரு நிமிஷம். எல்லாருங்க பாருங்க. ரெடி? ஓகே, தேங்க்யூ.